17:32 வாசியுங்கள். லூக்கா 17:32. லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை நினைவு கொள்ளணுமா? லோத்துவின் மனைவியை நினைவு கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே லூக்கா ஆமேன் சோதரம் சுவிசேஷத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். லோத்துவின் மனைவி என்ன செய்யுங்க? நினைத்து கொள்ளுங்கள். ஆமேன். லோத்து மனைவி நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை தெளிவாக சொல்லுகிறார். லோத்து மனைவியை குறித்து நினைத்து கொள்ளுங்கள். லோத்து மனைவியை குறித்து நினைத்து கொள்ள லோத்து மனைவி என்ன செய்தால் என்று சொல்லி நாம் வேதத்திலே தியானிக்க போகிறோம். சோதரர், நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 19வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து என்ன செய்தாலாம்? உப்பு தூணானாள் என்று சொல்லப்பட்டது. அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து அவள் என்ன செஞ்சாலாம்? உப்பு தூண் ஆனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன் சோதரர். மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். அல்லேலூயா. இவளை என்ன செய்யணுமா? நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். உப்பு தூணு ஆன அந்த சோதரர் லோத்து மனைவியை, லோத்து அவள் மனைவி பேர் சொல்லப்படலை, சோதரர் லோத்து மனைவி என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் யாருடைய மனைவி தான்? லோத்துடைய மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயும் வாசிக்கும் போது லோத்துடைய மனைவி பேர் சொல்லப்படவில்லை சோதரர். அதே போல் யோபுடைய மனைவி பேரையும் சொல்லப்படவில்லை சோதரர். அப்போ லோத்து மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். எதை நினைத்து கொள்ள வேண்டும்? உப்புத்தூண் ஆனால் அதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லும் போது அங்கே சொல்லுகிறார். ஏன் இவ உப்புத்தூண் ஆனால் என்று சொல்லி நான் வேதத்தில் நான் வாசிப்போமானால், ஆண்டவர் சொன்னார், நான் சோதம் குமார பட்டணத்தை என்ன செய்ய போகிறேன்? நான் அழிக்க போகிறேன். சோதரம் பாவம் பெருகினதுனால நான் அழிக்க போகிறேன். அவங்க பாவம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது, அவங்க அக்கிரமம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது, அதனால் நான் அழிக்க போகிறேன் சோதரன். ஆனால் நீ அந்த சோதமை விட்டு வெளியே ஓடி வரும் லோத்துவே, நீ வெளியே ஓடி வரும்போது நீ என்ன செய்யக்கூடாது? பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் லோத்துவுக்கும் லோத்து மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லி இருந்தார். எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஆண்டவரும் கரத்தை பிடித்து அவர்கள் வேகமாக கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் எல்லாரும் ஓடி வரும்போது இந்த லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினார். அல்லேலூயா. என்ன செஞ்சானா? பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறினாள் என்று சொல்லப்பட்டு, இதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சோதர புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை தான் நாம் பார்க்க முடியும். தேவ ஜனமே, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம எண்ணிட்டு பார்க்கக்கூடாது, பின்னிட்டு பார்க்கக்கூடாது. கலங்களவே தொழில் சுமாலலூயா. பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. லூக்கா 9:62 கலப்பையில் கையை வைத்தவன் என்ன செய்யக்கூடாதான்? பின்னிட்டு பார்க்கக்கூடாது என்று சொல்லி அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யக்கூடாது? பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது? நாம் பார்க்கக்கூடாது. ஆமே சோதர. பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வரக்கூடாது. இவள் பின்னிட்டு பின்னிட்டு என்ன பார்த்தா? ஆமே சோதர, அவள் சொத்துக்களை பார்த்தா. ஐயோ, நம்ம சொத்தெல்லாம் அழிஞ்சு போகுதே, அதை பார்த்தா. ஆமே, நம்ம வீடை பார்த்தா. நம்ம வீடெல்லாம் அழிஞ்சு போகுதே, அவள் வீட்டை பார்த்தா. ஓ சோதர, ஆமே, தனக்கு இருக்கிற ஆடு மாடுகள், பல வருஷமாக சம்பாத்தியம் பண்ண ஆடு மாடு சொத்து எல்லாத்தையும் அவள் பின்னிட்டு பார்த்தா. அந்த பின்னிட்டு பார்த்த உடனே அவள் உப்பு தூண் ஆனாள். எல்லாம் இழந்தாலும், எதை இழந்தாலும் ஆண்டவர் சொன்னது போல அவன் முன்னிட்டு பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தானா, ஆண்டவரை பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தானா, எதை இழந்தாலும் கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் ரெட்டிப்பாய் கொடுப்பார். ஆனால் இவளோ ஆமே சோதர, அல்லேலூயா, ஐயோ எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டே என்று சொல்லி ஆண்டவரை மறந்து அவ பின்னிட்டு பார்த்ததுனால உப்பு தூணாய் மாறினாள். கர்த்தரை மறந்துட்டா. ஆமே, கர்த்தருடைய வார்த்தையை மறந்துட்டா. சோதர, ஆண்டவர் தானே சொன்னாரு பின்னிட்டு பார்க்க கூடாதுன்னு.
ஆமாம் என்ன போனானே, என் சொத்து போனானே, ஆமாம் என் வீடு போனானே சோதரம் அல்லேலூயா, என்னுடைய ஆடு மாடுகள் போனானே, அழகா வீடை கட்டி வச்சிருந்தேன் ஆமே சோதர எல்லாம் ஆமே போனானே, அதை பற்றி கவலை இல்லை. ஆண்டவர் ஓட சொன்னாரா, நான் ஓடுவேன், பின்னிட்டே பார்க்க மாட்டேன்னு சொல்லி, உலகத்தை பின்னிட்டு பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவ ஆமீன் ஆண்டவரை பார்த்து, அவ முன்னாடி போகிற ஆண்டவரை பார்த்து ஆமே சோதர அவ ஓடி இருப்பாயானால் அவள் உப்பு தூணாய் மாறி இருக்க மாட்டா. அந்த சந்ததி மிகவும் ஆசீர்வாதமாய் மாறி இருக்கும். ஆண்டவர் ரெட்டிப்பான பலனை கொடுத்திருப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஆமே சோதர. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலோ நாம் ஒருபோதும் பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வரக்கூடாது. கஷ்டங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், ஆமே பலவிதமான போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம் ஆமே சோதர. ஆனாலும் கூட எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆமே பின்னிட்டு பார்க்காமல் நம்மளை அழைத்த, நம்மளை தெரிந்து கொண்ட, நம்முடைய பாவங்களை மன்னித்த ஆமே சோதர அவர் ரத்தத்தினால நம்ம பிசாசு பிடியிலிருந்து நம்ம விலக்கிரயமாய் வாங்கின, தேவனுக்கு பிள்ளையாய் மாற்றின அந்த இயேசுவை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா ஆமென் சோதர. அவரை நோக்கியே ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா ஆமென் சோதர. அதான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. இந்த லோத்து மனைவியும் ஆமென் ஆபிரகாமை விட்டு ஒரு சமயம் பிரிந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை ஆமை லோத்துவுக்கும் லோத்து மனைவிக்கும் கொடுத்திருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் ஆமீன் ஆபிரகாமை ஆண்டு அழைத்தா, அவனோடு கூட இவனும் ஒட்டி கொண்டு கூட சேர்ந்து வந்தான். ஓ சோதர. ஆனாலும் தன்னுடைய இஷ்டப்படி சோதோம் குமார பட்டணத்தை அவன் தெரிந்தெடுத்தாலும் ஆமே சோதர ஆண்டவர் அவனை அங்க வைத்து ஆசீர்வதித்தா, அவனை பெருகச் செய்தா. ஆனாலும் கூட அந்த சோதோம் குமார பட்டணம் நீ இருக்க வேண்டிய இடம் கிடையாதுப்பா, அது தேவ சித்தம் கிடையாது. நீ ஆமே உன்னுடைய விருப்பத்தினால அதை தெரிந்து கொண்டு நீ அந்த இடத்துல போய் உட்கார்ந்த, அது உண்மைதான். ஓ சோதர. ஆனாலும் என் கிருபை உன் மேல இருக்கு, என் கிருபை உன் மேல இருக்கிறதுனால இன்னொரு வாய்ப்பை உனக்கு நான் தாரம்பா, இன்னொரு வாய்ப்பை உனக்கு ஒரு தாரேன். ஆமே சோதர. என்ன வாய்ப்பு தாரேன் தெரியுமா? நீ இங்க இருந்து இந்த தேவ சித்தம் இல்லாத இடத்துல இருந்து, ஆமா எனக்கு விருப்பம் இல்லாத இந்த இடத்திலிருந்து நீ வெளியே வா. அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் உன் விருப்பப்படி போய் உட்கார்ந்துக்கிட்ட, உன் விருப்பப்படி உட்கார்ந்தாலும் இத்தனை வருஷ காலங்கள் உன்னை நான் பாதுகாத்து கொண்டேன். இந்த சோதோம் குமார பட்டணம் மோசமான பட்டணம், ஆண்களோடு ஆண்கள், பெண்களோடு பெண்கள், ஆமை பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற அந்த அனுபவமே கிடையாது. ஓ சோதர, இஷ்டத்துக்கு போவோம், இஷ்டத்துக்கு வரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பட்டணம், அப்படிப்பட்ட பட்டணத்திலையும் உன்னை கண்மணி போல நான் பார்த்து கொண்டேன். நீ விருப்பம் இல்லாத இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிற, தேவ சித்தம் இல்லாத இடத்துல தான் நீ உட்கார்ந்து இருக்கிற. ஆமேன் சோதர. ஆனாலும் நான் உன்னை இத்தனை வட காலங்கள் உன்னை காத்து கொண்டேன். ஆனா இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். இந்த சித்தமில்லாத இடத்துல இருந்து நீ வெளியே வா, எனக்கு விருப்பம் இல்லாத இடத்துல இருந்து நீ வெளியே வா. இத்தனை வருடங்கள் என் கிருபை சித்தமில்லாத இடத்துல நீ உட்கார்ந்தாலும், விருப்பம் இல்லாத இடத்துல உட்கார்ந்தாலும் என் கிருபை உன்னை தாங்கினது, என் கிருபை உன்னை நடத்தினது, என் கிருபை உன்னை பாதுகாத்தது, என் கிருபை உன்னை ஆசீர்வதித்தது இந்த ஜனங்களுக்கு முன்னாடி. ஆனா இப்போ ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன், இப்போ ஒரு தருணத்தை உனக்கு கொடுக்கிறேன். ஆமே இந்த இடத்தை விட்டு துரிதமாய் பின்னிட்டு பாராம நீ ஓடி போ என்று சொல்லி ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறாரு. ஆமே சோதர. ஆனா அந்த வாய்ப்புக்கு தடையாய் ஆமே சோதர லோத்து மனைவி காணப்பட்டா. யார் மனைவி காணப்பட்டா? அந்த வாய்ப்புக்கு தடையாய் லோத்து மனைவி காணப்பட்டா. ஆமே சோதர. இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தா, இன்னொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு, இன்னும் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை. இது நான் தந்த ஆசீர்வாதம் கிடையாதப்பா. ஆமே சோதர. இந்த சோதோம் குமார பட்டணத்திலிருந்து வந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நான் தந்த ஆசீர்வாதம் கிடையாது, அது தேவ சித்தம் உள்ள ஆசீர்வாதம் கிடையாது. ஆமே எனக்கு விருப்பம் உள்ள ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா எனக்கு விருப்பம் இல்லாத, என் சித்தம் இல்லாம இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இத்தனை நாளும் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்த. ஆனா இனி நான் உன் விஷயத்துல பொறுத்து கொள்ள மாட்டேன். இப்ப இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். ஆமென் சோதர. ஆனால இனி நான் உனக்கு விரும்புகிற ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போறேன். ஆமே எனக்கு சித்தமான ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போறேன். ஆமென் சோதர. அது ரெட்டிப்பா இருக்கும், அது நல்லா இருக்குன்னு சொல்லி ஆமே யோபு சோதர அல்லேலூயா இந்த லோத்து கிட்ட சொல்லி ஆமே துரிதமாய் ஓடிப்போ என்று சொல்லி லோத்துவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. ஆமென் சோதர. ஆனா லோத்தும் ஓடனா, பிள்ளைங்களும் ஓடினாங்க. ஆனா லோத்து மனைவி அதுக்கு தடையா இருந்து பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் போனால். ஆமென்
சோதர அந்த கர்த்தர் வைத்திருந்த அந்த கர்த்தர் வாய்ப்பு கொடுத்த கர்த்தர் மீண்டும் ஒரு தருணத்தை கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அந்த குடும்பம் இழந்து போனது. கரங்களை வைத்தலே அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கு தேவ பிள்ளைகளே, ஓ சோதர ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எத்தனையோ தருணங்களை தருகிறார், எத்தனையோ வாய்ப்புகளை தருகிறார். ஓ சோதர அல்லேலூயா. ஆனாலும் தேவ கிருபை நாங்களை தாங்குகிறது. ஆனா ஒரு காலம் வரும்போது ஆமென் சோதர அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு இல்லாமல் போகும். அல்லேலூயா ஆமென் சோதர. இதைத்தான் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே ஆமென் சோதர அல்லேலூயா ஆமென் லோத்து மனைவியை நினைத்துக் கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே சீசர்களை பார்த்து தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை தான் நாம் பார்க்க முடியும். ஆமென் சோதர அல்லேலூயா. பின்னிட்டு பாராதே என்று சொன்னாரு. பின்னிட்டு பார்த்து ஆமென் சோதர அந்த ஆசீர்வாதம் ஒட்டுமொத்த அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை லோத்து மனைவினால வந்தது. லோத்து மனைவில தனக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு தருணத்தையும் அவ இழந்து போனா, அந்த குடும்பம் இழந்து போனது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது. இதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் லூக்காவிலே சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தலே அல்லேலூயா. சோதரன் தெய்வ ஜனமே, நம்ம பின்னிட்டு பார்க்க கூடாது. 2 ராஜாக்களை நீங்கள் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஆமென் சோதர எலியா எலிசாவை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். எலிசாவை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். ஆமென் சோதர அல்லேலூயா. எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காலகட்டம், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காலகட்டம். தேவன் அவனை எடுத்துக்கொள்ள போகிறார். சோதர இது ஆமென் கூட இருக்கிற எலிசாவுக்கும் தெரிகிறது, ஆமென் கூட இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கும் இது தெரிகிறது. எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று சொல்லி சோதர இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எலியா தன்னோடு கூட இருக்க எலிசாவை நோக்கி, எலிசாவே ஆமென் சோதர ஆமென் கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாரு. நான் அவங்க இந்த வார்த்தைகளை பேசும்போது எலியாவும் எங்க இருக்காங்கன்னா கில்காலில் இருக்காங்க. எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க எல்லாரும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் எங்க இருக்கிறாங்க? கில்காலிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கில்காலிலே இருக்கும்போது ஆமென் சோதர அல்லேலூயா 2 பேரும் சம்பாஷணை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லும்போது 2ஆம் வசனத்தில் எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்ன எங்க அனுப்புறாரு? பெத்தேலு மட்டும் அனுப்புகிறார். எங்க அனுப்புகிறாரு? பெத்தேலு மட்டும் அனுப்புகிறார் என்று சொல்லி எலியா எலிசாட்ட சொல்றாரு. உடனே எலிசா என்ன சொல்றானா, ஆமென் அதை வாசிக்கும். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி அவன் அங்க சொல்றான். சோதரன் அதில் எலியாவுக்கு பின்னாடியே போறார். பின்னிட்டு பார்க்காம எலியாவுக்கு பின்னாடியே போறார். அந்த அனுபவத்தான சொல்ல வரேன். ஆமென் சோதர எலியா சொல்றார் எலிசா பார்த்து, எப்பா நீ இங்க இருப்பா அப்படின்னு சொன்னாலும் நீ கில்கால்ல இரு, நான் பெத்தேலுக்கு போறேன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆமென் சோதர. ஆனா சொல்லும் போது எலிசா என்ன சொல்றானா, இல்ல நான் உண்மை நினைச்ச மாட்டேன், விடமாட்டேன், உண்மை பின்தொடர்வேன், உண்மை பின்னிட்டு பார்க்காம உண்மையே பின்தொடர்வேன். சோதரன் அல்லேலூயா. இப்ப கில்கால் இருந்து பெத்தேலுக்கு போயிட்டான். பெத்தேலுக்கு போன உடனே எலிசா பார்த்து சொல்றாரு, என் ஆண்டவர் எங்க அனுப்புறாரு? எரிகோவுக்கு அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு? எரிகோவுக்கு. 4ஆம் வசனத்துல எரிகோவுக்கு அனுப்புறாரு. அப்போ எலிசா சொல்றாரு, நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன், உண்மையே பின்தொடர்ந்து நான் எரிகோவுக்கு வருவேன். அல்லேலூயா. உண்மையே பின்தொடர்ந்து நான் எரிகோவுக்கு வருவேன். இப்ப எரிகோவுக்கு போயாச்சு. எரிகோவுக்கு போனே எலிசா பார்த்து சொல்றாரு, இப்ப என் ஆண்டவர் யோர்தானுக்கு அனுப்புகிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யோர்தானுக்கு அனுப்பும் போதும் ஆமென் சோதர இந்த எலிசா சொல்றாரு, நீ எங்க போனாலும் சரி உமக்கு பின்னாடியே வருவேன். அல்லேலூயா. ஆமென். உமக்கு பின்னாடியே வருவேன் என்று சொல்லி ஆமென் இந்த எலியாவுக்கு பின்னாடி எலிசா போனான். பின்னிட்டு பார்க்கவே இல்லை. ஆமென் சோதர தொடர்ந்து போறான். எலியாவுக்கு பின்னாடியே இந்த எலிசா போறான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த 2ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அப்பொழுது பெத்தேலிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்று சொன்னான். சோதரன் ஒரு பக்கம் எலியா சொல்றாரு, நீ இங்க இருப்பான்னு சொல்றாரு, நான் உங்க பின்னாடி தான் வருவேன். ஆமா, இன்னொரு குறிப்பு சொல்லுது, ஆண்டவர் எலியா எடுக்க போறாரு, இது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது எலிசாவுடைய பதில் என்ன? நீங்க சும்மா இல்ல சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சும்மா இருந்தா போதும்.
நீங்கள் சும்மா நீங்கள் ஒன்றும் பேசாமல் சும்மா இருந்தால் போதும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம ஆசீர்வாதத்துக்கு கேடே நம்ம பக்கத்தில் அல்லேலூயா கூட இருக்கிற ஆட்கள் தான். ஸ்தோத்திரம். ஆமென். சும்மா இருந்தா போதும். அல்லேலூயா. ஏம்மா நீங்க வாய் அடைச்சு சும்மா இருந்தா போதும். நீங்க வாய் அடைச்சு சும்மா இருந்தா போதும். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எலிசா புத்திரரே, அல்லேலூயா, தீர்க்கதரிசி புத்திரரே, நீங்க சும்மா இருந்தா போதும். நீங்க சும்மா இருந்தா போதும். எனக்கு தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க சும்மா இருங்க. அல்லேலூயா. பாருங்களேன், அப்படி சொல்லிட்டு மீண்டும் பாருங்க, அவங்க சொல்லும் போது இன்னும் பாருங்களேன், நீங்க 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, 5வது வசனத்தில் வாசிக்கும், எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசி புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும். என்ன எப்படி இருங்க? சும்மா இருங்க. நீ சும்மா இருந்தா போதுமாப்பா. நீ பேசாத, சும்மா இரு, நீ அமைதியா இருந்தா போதும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலும் ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம அமைதியா இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். எல்லாம் கரங்களை வைத்து அல்லேலூயா. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அமைதியா இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும். எலிசா கூட இருக்கிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாலும், என் வாழ்க்கையில எது எடுத்துக்கொள்ளப்பட்டாலும், என் வாழ்க்கையில எதை இழந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், நான் பொறுமையா இருந்து ஆண்டவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? சோத்திரத்தை செலுத்துவேன். ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்களேன், நீங்க சும்மா இருங்க. அல்லேலூயா. அவங்க தப்பா நினைச்சு கூட இருக்கிற தீர்க்கதரிசி புத்திரர்கள் தப்பா நினைச்சு அவங்க சொல்லல. அவங்க அறியாமலே சொல்றாங்க. ஒருவேளை நீ சும்மா இருன்னு எலிசா சொல்லனா அவன் எதையாவது சொல்லியிருப்பான், எதையாவது பேசியிருப்பான். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எலிசாவுடைய மைண்ட் மாறி இருக்கும். எலிசாவுடைய திட்டங்கள் மாறி இருக்கும். எலியாவுக்கு பின்னாடி போகிற அனுபவங்கள் மாறி இருக்கும். ஆனால அவங்க பேசவே விடல. நீங்க சும்மா இருந்தா போதும், எனக்கு தெரியும். நீங்க சும்மா இருந்தா போதும், எனக்கு தெரியும் என்று சொல்லி அவங்களை பேச விடாத அளவுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், சும்மா இருங்கன்னு சொல்லி தனக்கு இருந்த அந்த திட்டம், தனக்கு இருக்க தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையான வரம் எனக்கு கிடைக்கணும்னா நீங்க சும்மா இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். நான் எலியாவுக்கு பின்னாடி போகணும். கரங்களை வைத்து அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஜனங்களுடைய பேச்சையும் நம்ம கேட்க கூடாது. மற்ற ஜனங்கள் சும்மா இருந்தா போதும். அவங்க சும்மா இருந்தாலே நமக்கு நல்லது. ஆமென் ஸ்தோத்திரம். அவங்க பேசாம இருந்தாலே நமக்கு நல்லது. அல்லேலூயா. அவங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு நல்லது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாயில வருவதெல்லாம் ஸ்தோத்திரம் தான் வரணும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவங்களை சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு எலியாவுடைய நோக்கம் என்ன? எலிசாவுடைய நோக்கம் என்னன்னா, நான் எப்படியாவது எலியாவுக்கு பின்னாடி போய் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அவருடைய எண்ணமா இருந்தது. என கருமையானவளே, அதே போல எலியாவுக்கு பின்னாடி போய் அந்த இரட்டிப்பான வரத்தை எலிசா பெற்றுக்கொண்டார். கரங்களை உயர்த்தி நல்ல 3 அல்லேலூயா. 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 நம்முடைய நோக்கம் என்ன? கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மை, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அறுவடை, கர்த்தர் நமக்கு திட்டம், கர்த்தர் நமக்கு தரிசனம் நிறைவேறுவதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு எலியாவை எலிசா பின்தொடர்ந்தது போல ஜனங்களை பார்க்காம, தீர்க்கதரிசியை பார்க்காம, யாரையும் பார்க்காம ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு இப்ப எலியாதான், எலியாவோடு கூட இருக்கிற தேவன், அவன் சால்வையை பிடிச்சுக்கிட்டு அடிக்கிறான். எலியாவின் தேவன் எங்கே? ஆமென். அப்ப எலியாவுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு ஆமென் சோதர எலிசா எலியாவுக்கு பின்னாடி போறாரு. ஓ சோதர, அதான் சால்வை எலியாவிலிருந்து கீழே விழுந்த உடனே அந்த சால்வை எடுத்து ஆமென் சோதர யோர்தானே அவர் தண்ணீர் அடிக்கும் போது எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடித்த பொழுது அது 2ஆக பிளந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அவனுடைய எண்ணம் புல்லா ஓ சோதர எலியாவுக்கு இருக்கிற தேவன் ஆமென், நான் பின்னாடியே போவேன், அந்த வரத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளுவேன், அந்த தரிசன திட்டத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்பதை அவன் அறிந்து கொண்டு ஆமென் சோதர கூட இருக்கிற தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் அவன் என்ன சொன்னால் ஒரே வார்த்தை, சும்மாரப்பா, நீ அமைதியா இருந்தாலே போதும், எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிடும், நீ அமைதியா இருந்தாலே போதும், தேவ திட்டம் எனக்கு நிறைவேறும், நீ அமைதியா இருந்தாலே போதும், தேவ தரிசனம் எனக்கு நிறைவேறும் என்று சொல்லி அவங்களை அமைதிப்படுத்திக் கொண்டு ஆமென் சோதர அல்லேலூயா அந்த இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஓ சோதர அல்லேலூயா
அல்லேலூயா. அந்த திட்டம் தரிசனம் நிறைவேறுவதற்கு ஆமே எலியாவுக்கு பின்னாடியே போய் ஆமே திட்டத்தையும் தரிசனத்தையும் ரெட்டிப்பான வரத்தையும் எலிசா பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலோ ஆமே பல மனிதர்கள் சோதரர் எழும்புவார்கள், பல மனுஷர்கள் எழும்புவார்கள். ஆமே பலவிதமான தடைகள் போராட்டங்கள் எழும்பும். நம்ம எதையும் பார்க்காம எல்லாமே சும்மா இரு, எல்லாமே சும்மா இரு. மனிதர்கள் மட்டுமல்ல, மனுஷிகள் மட்டுமல்ல, ஆமே பிசாசு மட்டுமல்ல, எத்தனை போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாம் சும்மா இரு சும்மா இரு சொல்லி ஆமே சோதரன் அல்லேலூயா. நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற தரிசனம், நீர் வைத்திருக்கிற திட்டம், நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவருக்கு பின்னாடியே போய் பின்னிட்டு பார்க்காம அவருடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு எலிசாவாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமே எலியாவின் கையிலே எலிசா அடங்கி இருந்தார். ஆமே சோதரே, இன்னைக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். சோதரே, தேவனுக்குள் அடங்கி இருக்க வேண்டும், சபைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். சபையை விட்டு பின்னிட்டு பார்க்க கூடாது. ஆமே சோதரே, ஊழி அழைப்பா பின்னிட்டு பார்க்க கூடாது. சோதரே, என்ன வந்தாலும் ஆமே கர்த்தருக்காக ஊழியம் செய்வே. சோதரே, என்ன நிலைமை வந்தாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வே. நம்ம நினைக்காத பிரச்சனைகள் வரும், நம்ம நினைக்காத போராட்டங்கள் வரும், நம்ம நினைக்காத கஷ்டங்கள் வரும். இப்படிலாம் ஒரு பிரச்சனையா, இப்படிலாம் ஒரு போராட்டமா, இப்படிலாம் ஒரு கஷ்டமா, இப்படிலாம் ஒரு கண்ணீரின் அனுபவமா நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்துல குடும்பத்துல வரத்தான் செய்யும். ஆனாலும் கூட அழைத்த தேவன் மாறாதவர். அவரை நோக்கி பார்க்கும் போது, அவருக்கு பின்னாடி செல்லும் போது ஆமே சோதரே, அவர் வைத்திருக்கிற திட்டம், அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. ஊழியத்திலே அடங்கி இருக்க வேண்டும், சபையிலே அடங்கி இருக்க வேண்டும், தேவனுடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். அடங்கி இருக்க காத்திருக்க ஆசீர்வாதங்கள் பெருகும். ஆமே அடங்கி இருக்க காத்திருக்க அடங்கி இருக்க. ஆமே சோதரே, இப்படி மாறி காத்திருக்க அடங்கி இருக்க காத்திருக்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கும் போது ஆமே தேவன் வைத்த திட்டங்கள் அது பெருசாகி கொண்டே இருக்கும். தேவன் வைத்திருக்கிற தரிசனங்கள் அது பெருசாகி கொண்டே இருக்கும். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது பெருசாகி கொண்டே இருக்கும். எப்ப தெரியுமா? ஆமென். தேவனுக்குள்ள அடங்கி, ஆமென், தேவனுக்குள்ள காத்திருக்கும் போது, கர்த்தர் நமக்கு கொடுத்த சபையில அடங்கி காத்திருக்கும் போது, ஆமென் சோதரே, காத்திருக்க அடங்கி இருக்க காத்திருக்க அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கும். திட்டங்கள் பெருகும். ஆமென் சோதரம் அல்லேலூயா. அவருடைய மகிமை வல்லமை பெருகி கொண்டே இருக்கும். ஆமென். கரங்களை வைத்து அல்லேலூயா. அடங்கி அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். சோதரன் யூதாஸ் பின்னிட்டு பார்த்து கர்த்தருடைய ஊழியத்தையே இழந்து போனான். பணத்தை பின்னிட்டு பார்த்தான். அவனுடைய எண்ணமுள்ள பணம். சோதரன் பணம். அதே போல நீங்க சவுல பாருங்க, அவன் பின்னிட்டு பார்த்தான். பணம், பதவி, ராஜாங்கம், சோதரன் ஆட்கள், ராணுவம். அல்லேலூயா. சோதரன் இப்படித்தான் ஆடு மாடு சொத்து இதைத்தான் அவனுடைய வாழ்க்கையில அவன் வைத்திருந்தான். நம்ம எதில் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அதுல நம்ம அதை இயேசு விட்டு நம்ம பின்னிட்டு பார்க்கிறோம். நம்ம நம்பிக்கை எது மேல இருக்கிறதோ இயேசு விட்டு பின்னிட்டு பார்க்கிறோம். ஆமே சோதரன் அல்லேலூயா. அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கை. ஆமே எல்லாவற்றுக்கும் நான் தேவனையே நோக்கி பார்ப்பேன். கரங்களை வைத்து அல்லேலூயா. அதுக்காக இந்த உலகத்துல நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறா, படிப்பை தருகிறா, நமக்கு பொருட்களை தருகிறா, நமக்கு வீட்டை தருகிறா, நமக்கு பணம் தருகிறா, எல்லாம் ஆண்டவர் தருகிறா, நமக்கு பலன் தருகிறா. ஆமே சோதரன் அதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமே தவிர நம்ம நம்பிக்கை அதன் மேல அல்ல. கரங்களை வைத்து அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை முழுவதும் ஆமென் ஆண்டவர் சோதரே, ஆமென், கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்து மேல என் நம்பிக்கை போகாது. அதை பின்னிட்டு பார்க்க மாட்டேன். யூதாஸ் அதை பின்னிட்டு பார்த்து அதை இழந்து போனா. சோதரே அல்லேலூயா. சவுல் அதை பின்னிட்டு பார்த்து அதை இழந்து போனா. ஆமென் அல்லேலூயா. ராஜ்ய பாரத்தை இழந்து போனா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆமென் சோதரே அல்லேலூயா காரியம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம எப்போதும் முன்னாடி வைத்து அவருக்கு பின்னாடி போகணும். கரங்களை வைத்து அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றாரு, என் ஆண்டவர் வலது பக்கத்தில் இருப்பேன், நான் என்னப்படவில்லை, அசைக்கப்படவில்லை. அவர் எனக்கு முன்னாடி நிப்பாட்டி என்ன செய்கிறேன், அவரே நான் என்ன செய்கிறேன், நோக்கி கொண்டிருக்கிறேன். ஆமே சோதரர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 2:25 அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரசிலே. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுது என்ன செய்கிறேன்,
எப்போது என்ன செய்கிறேன்? எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். கரங்களை வைத்தலிலே ஹalleluya. எப்பொழுதும் சோதரன் அவருக்கு முன்ன அவர்தான் எனக்கு முன்னாடி என்று சொல்லி அவரை நெறித்து தாவீது நோக்கி கொண்டிருக்கிறான். அதனால தாவீதுடைய சோதரன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க முன்னாடி அவரே இருக்கட்டும். சோதரன் இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. இதை நீங்க என்ன செய்யுங்க? லோத்து மனைவி மனைவியை நினைச்சு பாருங்க. லோத்து மனைவி நினைச்சு பாருங்க. அவ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானா, நீயும் பின்னிட்டு பார்த்து நீ உப்பு தூண் ஆயிராத. நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள என்னையே நீ என்ன செய்ய பார் என்று சொல்லுகிறார். லூக்கா அந்த 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த சம்பவத்தை சொல்லும் போது அங்க என்ன சொல்றாரு தெரியுமா? லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, 17:26 வாசிங்க. 17:26 நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரி நாட்கள் என்ன செய்யும்? நோவாவுடைய காலத்தில் நடந்த போல நிச்சயமா இயேசு கிறிஸ்து நாட்கள் நிச்சயமா நடக்குமா? என்ன நடக்குமா பாருங்களேன். 27 வாசிங்க. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் நினைச்சாங்களா? புசித்து. இன்னைக்கு என்ன நடக்கிறது உலகத்தில்? ஒரே புசிப்பு தான் சோதரன். எத்தனை தடவை சாப்பிட்டாலும் திரும்பி என்ன செய்யணும்? ஒரே புசிப்பு தான். சோதரன் அல்லோயா. புசிக்கிறதும் குடிக்கிறதும், புசிக்கிறதும் குடிக்கிறதும் அல்லோயா. இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. சோதரன் எப்போ நடந்துச்சா? இது நோவா நாட்கள் இணைஞ்சிருக்கு, நடந்திருக்கு. அன்னைக்கே நடந்திருக்கு, இன்னைக்கு நடக்கிறது அல்ல. அன்னைக்கே ஒரே சோதரன் சாப்பாடு தான். அல்லேலூயா. அன்னைக்கே நடந்திருக்கு. இன்னைக்கு மட்டுமல்ல, அன்னைக்கே நடந்து சாப்பிட்டு நல்லா இருந்தானா? சாப்பிட்டு என்ன செஞ்சா? அழிந்து தான் போனான் சோதரன். சாப்பாடு, ஒரே சாப்பாடு. இன்னைக்கு பாருங்களேன். சாப்பாடு சோதரன். அல்லேலூயா. சாப்பாடு நாட்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நினைச்சு கொள்ளுங்கப்பா, அன்னைக்கு நோவாவின் நாட்கள் என்னதான் பண்ணாங்களாம்? ஒரே சாப்பாடு. ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். பெண் கொண்டு கொடுத்தார்கள். சோதரன் ஒரே பெண் கொடுக்கிறதா, பெண் எடுக்கிறதா, பெண் கொடுக்கிறதா. என்ன அர்த்தம்? என்ன? ஒரே பங்கன் தான். ஒரே பங்கன் தான். ஓ சோதரன், ஒரே பங்கன். கொடுக்கிறது வாங்குறது, கொடுக்கிறது வாங்குறது, கொடுக்கிறது வாங்குறது, சாப்பிடுறது. இதே தான் நோவா நாட்கள் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 28 லோத்தினுடைய நாட்களிலும் நடந்தது போல நிச்சயமா நோவா வாழ்க்கை நடந்திருக்கிறது. அடுத்து எப்போ? லோத்துடைய நாட்கள் நடந்தது போல நடக்கும். அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விட்டார்கள், நட்டார்கள், கட்டினர். ஒரே நட்டுறதான், கட்டுறதான், வாங்குறதான், விற்கிறதான். சோதர இப்ப நடக்கு பார்த்தீங்களா? இதே தான். அன்னைக்கு சோதர லோத்துடைய நாட்களில் அப்படித்தான். ஜனங்கள் புசித்தார்கள், ஒரே சாப்பாடு குடித்தார்கள், ஒரே குடி, கொண்டாட்டம் தான், கொண்டார்கள், ஒரே கொண்டாட்டம் தான். சோதர விற்றார்கள். அல்லேலூயா. இடத்தை விற்பான், வீட்டை விற்பான், விற்றார்கள், நட்டார்கள், நடுவான், கட்டினார்கள். ஓ சோதர அல்லேலூயா. வீட்டை கட்டு, அதற்கு ஒரே இதுதான். சோதர இப்படிப்பட்ட இதான் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. இதெல்லாம் செய்யணும். ஆனா கர்த்தரை நினைக்காமலே, தேவனை நினைக்காமலே இதை செய்தான். அல்லேலூயா. ஆண்டவர் நினைக்காமலே இதை செய்தான். அதான் ஒண்ணு. அதுக்கு குடிக்க கூடாது அப்படி அல்ல. நான் குடின்னு சொன்னா வேற எங்கேயும் போயிடாது, ஃபுல் ஆஃபுக்கு போயிடாதாங்க. சோதரன் அல்லேலூயா. குடிக்கிற தண்ணியை சொல்ல, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, குடிக்க கூடாதுன்னு சொல்ல, பெண் கொண்டு பெண் எடுக்கூடாது சொல்லல, நடக்கூடாது சொல்லல, கட்டக்கூடாதுன்னு சொல்லல. எல்லாம் நம்ம செய்யத்தான் செய்யணும். சோதரன். ஆனா யாரை நினைக்கணும்? யாரை நினைக்கணும்? கர்த்தரை நினைக்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தரை நினைக்கல. யார் மட்டும்தான் கர்த்தரை நினைச்சது? சோதரன் நோவா நாட்கள்ல நோவா மட்டும்தான் கர்த்தரை நினைச்சான். அந்த குடும்பம் கர்த்தரை நினைச்சு. ஆனா லோத்து நாட்கள்ல லோத்து நினைத்தான். ஆனா லோத்து மனைவி நினைக்கல. லோத்து மனைவினால ஆசீர்வாதம் போய்விட்டது. ஒரு ஆள் ஆசீர்வாதம் போய்விட்டது. பரிமள தைலத்தை ஒரு செத்த ஈ நாரி போக பண்ணுமா? சோதரன் லோயா. வேதம் சொல்லுகிறது லோத்து மனைவினால அங்க ஆசீர்வாதம் போயிட்டு. ஆனா நோவா நாட்கள் அப்படி நடந்தாலும் நோவாவும் சோதரன் நோவாவை பேழைக்குள்ள ஆண்டு அனுப்பும்போது சும்மாவும் அனுப்ப சொல்லல. அவனுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? பேழைக்குள்ள கொண்டு போகப்பட்டது. சோதரன் ஆடு மாடுகளுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாமே பேழைக்குள்ள கொண்டு போகப்பட்டது. நோவாவும் குசித்த, நோவாவும் சாப்பிட்டாரு, நோவாவும் குடித்தாரு, நோவாவும் சோதரன் அல்லேலூயா குடித்து எல்லாம் சாப்பிடத்தான் செஞ்சாரு. ஆனா கர்த்தரையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா. ஆனா சோதரன் அல்லேலூயா
ஆமென். மற்ற ஜனங்கள் ஒரே குடி, ஒரே சாப்பாடு, ஆமென் சோதரன், ஒரே ஆமென் நல்ல கட்டுறது நாட்டுறது, இப்படி கர்த்தரை நினைக்காம, ஆண்டவர் நினைக்காம, தன்னை உருவாக்கின தேவன் நினைக்காம, அவரை மறந்து இந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சோதரன். இந்த கடைசி காலகட்டத்திலும் கர்த்தரை நினைக்க மாட்டாங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்க மாட்டாங்க. ஆமென் சோதரன். மற்ற காரியங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பாங்க. ஓ சோதரன், அப்படிப்பட்ட காலகட்டம் நடக்கும்பா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, லோத்து மனைவியே அதே போல உனக்கு என்ன செய்யும், நடக்கும். ஆமென் சோதரன். நீ பின்னிட்டு பார்க்காத, நீ என்னையே பாரு என்று சொல்லிதான் ஆண்டவர் அங்கே ஆமென் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். ஆமென். 29 லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினி கந்தவும் வர்ஷித்து எல்லாரும் என்ன செய்யப்பட்டுச்சான், அழித்து போட்டதான். மனுஷகுமார் வெளிப்பட்ட நாள் என்ன செய்யுமா, அப்படி என்ன செய்யுமா, நடக்கும் என்று சொல்லப்படும். ஆண்டவர் சொல்ல, லோத்து மனைவி என்ன செய்யுங்க, நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா. தேவ ஜனமே, என்ன வந்தாலும் நம்ம என்ன பின்னிட்டு பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பின்னிட்டு பார்க்கக்கூடாது, பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பின்னிட்டு பார்த்து ஓ சோதரம் கர்த்தரை விடுவாங்க, சபையை விடுவாங்க. என கருமையான தேவ ஜனமே, ஆமென் சோதரம். அல்லேலூயா. ஆனால் ஆமென் சோதரம், கடைசி எத்தனை பேர் சபையில் நினைச்சு நிற்பீங்கன்னு எனக்கு தெரியலை. அல்லேலூயா. ஆமென். அதுபோக இஷ்டத்துக்கு 10, 15 போய்கிட்டே இருக்கு. ஆமென் சோதரன். கர்த்தர் நல்லவர். கரங்களை வைத்தல் ஸ்மாலலோயா. ஆமென் சோதரன். ஆமென். எங்களை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. எங்களுக்கு வருகிற துக்கம், வேதனைகள், கண்ணீர், கவலை, துன்பங்கள் ஆமென் எவ்வளவோ எவ்வளவோ எங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி இருக்கிறது. ஆமென். ஆனாலும் கூட தேவ சமூகத்தில் இன்னைக்கும் அவரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். கரங்களை வைத்தல் ஸ்மாலலோயா. ஓ சோதரன், தேவ நல்லவர். கரங்களை வைத்தி மகிமை செலுத்தும். அல்லேலூயா. ஓ சோதரம். ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்ம வாழ்க்கை என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலோ தேவனையே நோக்கி பார்ப்போம், அவரையே நோக்கி பார்ப்போம். ஆமென் சோதரம். அல்லேலூயா. ஒரு சின்ன குச்சி இருந்தாலோ அதுலேயும் கிளையை விட வச்சு கர்த்தர் மகிமையாய் காய்களை கனிகளை கொடுக்க வைக்க முடியும். அல்லேலூயா. ஆமென் சோதரம். நாம் சோர்ந்து போவதுக்கு ஆமென் எத்தனை பேர் என்ன காரியத்தை செய்தாலோ, என்ன பண்ணினாலும் ஆமென் சோதரம் நாம் பார்க்க வேண்டியது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர், அவர் மகிமையான காரியத்தை செய்வாராக. ஓ சோதரம். அல்லேலூயா. ஆமென். லோத்து மனைவியை ஆண்டவர் நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னார். அடுத்து பார்த்தீங்கன்னா, யார் ஆண்டவர் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதத்தில் சொன்னார் தெரியுமா? நீங்கள் வாசியுங்கள். ஆமென் சோதரன். அல்லேலூயா. நீங்கள் ஆமென் சோதரன். நீங்கள் உபாகமம் 24:9 வாசிங்க. உபாகமம் 24:9 வாசிங்க. உபாகமம் 24:9. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை, யாருக்கு செய்ததை? மிரியாமுக்கு செய்து என்ன செய்யுங்க? முதலாவது யாருக்கு செய்ததை? லோத்து மனைவி. ரெண்டாவதுக்கு மிரியாமுக்கு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். மிரியாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார். அப்படி என்ன செய்தார் மிரியாமுக்கு? என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். மிரியாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆமென் சோதரன். 12:10 வாசிங்க. 12:10 வாசிங்க. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்கு. அவளுக்கு என்னமா? மிரியாமுக்கு என்னமா? மிரியாமுக்கு என்னமா? குஷ்டரோகம். இதை நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னார். இது என்னாமத்து நடக்கு? ஆமென் சோதரன். உபாகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மிரியாமை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நினைத்துக் கொள்ளணும்? அவ குஷ்டத்தை நினைத்துக் கொள்ளுங்கப்பா அப்படிங்கிற மோசமான ஒரு வேர்டு. குஷ்டத்தை நினைச்சுக் கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சோதரன் வேற ஏதாவது நினைச்சு கொள்ளுங்க சொன்னாலே பரவாயில்ல, அவ குஷ்டத்தை நீ நினைச்சு கொள்ளுங்கள் அப்படிங்க ஆண்டவர் சொல்றாரு. ஒரு மோசமான வார்த்தை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நினைச்சு கொள்ளுங்கன்னு சொல்றாரு. சோதரன் ஏன் நினைச்சு கொள்ளுன்னு சொல்றாருன்னா, மிரியாம் அப்படி என்னதான் செஞ்சா? மிரியாம் யாரு? ஆரோனுக்கும் மோசைக்கும் சகோதரி, அக்கான்னு சொல்லலாம். ஆரோனுக்கும் மோசைக்கும் அக்கான்னு சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட மிரியாமு தான் குஷ்டரோகம். அவளை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே மோசே ஆமென் சோதரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் மோசே மூலம் சொல்லுகிற வார்த்தை. அப்படி மிரியாம் என்னதான் செஞ்சா? மிரியா என்னதான் செஞ்சா? ஆண்டு நினைச்சு கொள்ளுங்கன்னு சொன்னாரு. நீங்க 12ஆம் அதிகாரத்து 1ஆம் வசனத்துல, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேச ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் யாரெல்லாம்? மிரியாமும் ஆரோன் என்ன பேசினாங்க? மோசே எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் முடிச்சதுனால பேசினான்.
ஆமே. அந்நிய ஸ்திரியை கல்யாணம் முடிச்சான் யாரு? மோசே. யாரு கல்யாணம் முடிச்சா? புறஜாதியை கல்யாணம் யாரு? மோசே கல்யாணம் முடிச்சார். மோசே புறஜாதி பெண்ணை கல்யாணம் முடிச்சதுனால அவங்களுக்கு விரோதமா யாரு மாறிட்டா? மிரியாமும் ஆரோனும் மாறிட்டான். சோதரர், அதாவது பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணு பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு பிரச்சனைக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ எதை வச்சு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க? எதை வச்சு பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க? மோசையுடைய மனைவியை வச்சு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. பிரச்சனையை தேடிட்டே இருக்காங்க. ஆரோனும் மிரியாம் பிரச்சனை தேடிட்டே இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் வரல. சரி, ஒரு பிரச்சனையும் வரல, ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுவான். இதுக்கு என்ன வழி? ஆமே, மோசையுடைய மனைவியை தூக்கிட்டான். இது மோசை அன்னைக்கு தான் கல்யாணம் முடிச்சாரா இந்த பிரச்சனையை கொண்டு வருவதற்கு? இல்லை. இது அன்னைக்கு தான் இந்த கல்யாணம் வந்ததா? இல்லை. மோசைக்கு கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைகள் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. மோசைக்கு கல்யாணம் முடிச்சு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? 2 பிள்ளைகள் இருக்கு. 2 பிள்ளைகளை பெற்றதுக்கு அப்புறம் யாருக்கு ஞானம் வந்திருக்கு? மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் 2 பிள்ளைகளை பெற்றதுக்கு அப்புறம் ஞானம் வந்திருக்கு. ஆமே, 2 பிள்ளைகளை பெக்கிற முன்னாடி வரைக்கும் ஆமே சோதரன் ஆரோனுக்கு, எப்பா மோசே நீ கல்யாணம் முடிச்சது புறஜாதி பெண்ணு உனக்கு தெரியுமா? மிரியாம் சொல்லியிருக்கலாம், நீ கல்யாணம் முடிச்சது புறஜாதி பெண்ணு தெரியுமா? கல்யாணம் அவன் முடித்த அந்த புதுசு காலகட்டத்தில் சொல்லியிருந்தா தெரியாது. இப்போ 2 பிள்ளையும் பெற்றுட்டான். 2 பிள்ளையும் பெற்று கர்த்தருடைய அழைப்பை பெற்று கர்த்தருடைய ஊழியத்தை மோசே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி செய்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தான் ஆமே சோதர மிரியாம் ஆரோனும் சேர்ந்து ஆமே இந்த பெண்ணு மேட்டரை கொண்டு வரான். இந்த புறஜாதி பெண் மேட்டரை கொண்டு வரான். ஆமே சோதரன். அல்லோயா, ஏதாவது பிரச்சனை ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இந்த பிரச்சனை நினைச்சாங்க அங்க கொண்டு வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஆமே சோதரன். அல்லோயா, 2 கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைகளை பெற்றதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அந்த ஞானம் வந்திருக்கு. அந்த ஞானத்தில் இப்போ இந்த பிரச்சனையை அங்கே கொண்டு வருகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆமே சோதரு ஆட்கள் நினைச்சுவாங்கன்னா ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர? ஏதாவது விதத்தில் ஆமே சோதர கடைசியா அதுல ஒண்ணுமே இருக்காது. ஆனால் அதை வச்சே ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. ஆமே சோதர அதை வச்சே பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், அல்லது நம்ம இருக்கிற கிராமமா இருக்கலாம், பட்டணமா இருக்கலாம். ஆமே ஒண்ணுமே இருக்காது, ஆனால் அதில் வச்சு ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இங்க அப்படித்தான் மோசைக்கு கல்யாணம் முடிச்சு பல வருஷங்கள் ஆயிட்டு ஆமே சோதர 2 பிள்ளையும் பெற்று எடுத்துட்டான். இது வரைக்கும் வராத ஒரு ஞானம், இது வரைக்கும் வராத ஆமே ஒரு ஆமே அறிவு மிரியாமுக்கும் ஆரோனுக்கு வருகிறது. வந்து ஆமே சோதர லூயா அந்த பெண்ணு மூலம் நீ எப்படி அவளை கல்யாணம் முடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு பிரச்சனையை அங்க உண்டு பண்ணுகிற முதலாவது ஒரு காரியம். இரண்டாவது ஒரு காரியம் என்ன? 2வது வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினாரோ எங்களை கொண்டு அவர் பேசினது இல்லையோ என்றார். முதலாவது ஒரு பெண்ணை வச்சு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. மோசை பெண்ணு சொல்ல விட மோசை மனைவி வச்சு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. 2வது ஒரு பிரச்சனை, ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும்தான், மோசையே உங்ககிட்ட மட்டும்தான் பேசுறாரா? ஆமே சோதர எங்ககிட்டயும் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. யார்ட்டையும் பேசுறாரு? எங்ககிட்டயும் ஆண்டவர் பேசுறாரு. உங்ககிட்ட மட்டுமா பேசுறாரு? எங்ககிட்டயும் ஆண்டவர் பேசுறாரு. ஆமே சோதரன். அல்லேலூயா. மோசையை அழைத்ததுனால பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குன்னு சொன்ன மாதிரிக்கு ஆரோன் எப்படி மோசையின் மூலம் தான் அவனுக்கு என்ன தயவே கிடைச்சிச்சு. ஆமே மோசை திக்குவாயி நீ பேசப்பா, இப்படித்தான் அவனுக்கு தயவு கிடைச்சு. ஆண்டவர் பேசுனது ஃபுல்லாவே மோசைட்ட. ஆனா ஆமே சோதர இவனும் ஆமே கொஞ்சம் பேசுனதுனால, மிரியாமும் பேசுனதுனால ஆமே இவங்களுக்குள்ளேயும் என்ன வந்துட்டு ஆமே சோதர கர்த்தர் எங்ககிட்டயும் பேசுறாருப்பா. ஆனா ஆரோனுக்கு நல்லா தெரியணும், மிரியாவுக்கு நல்லா தெரியணும். மோசையினாலதான் ஆமே சோதர நமக்கு இந்த ஆசீர்வாதம், மோசையினாலதான் நமக்கு இவ்வளவு மேன்மை, மோசையினாலதான் நம்ம ஆசீர்வாத கூடாரத்தில் போக முடியும், மோசையினாலதான் இவ்வளவு மகிமை நமக்கு கிடைச்சிச்சு என்று சொல்லி ஆரோனுக்கு நல்லாவே தெரியும். ஆமே சோதர அல்லூயா. ஆனாலும் தெரிந்திருந்தாலும் கூட ஆமேன் அவன் சொல்றான் ஆமே சோதர அல்லூயா மோசையை பார்த்து ஆமே உங்ககிட்ட மட்டுமா ஆண்டவர் பேசுறாரு, என்கிட்டயும் பேசுறாரு, என் சகோதரிட்டையும் ஆமே பேசுறாருன்னு சொல்லி இந்த வார்த்தையை அங்க ஆரோனும் மிரியாமும் யூஸ் பண்றத பார்க்க முடியும். ஆமே மோசையினாலதான் ஆரோனுக்கு ஆசீர்வாதம், மோசையினாலதான் மிரியாமுக்கு ஆசீர்வாதம், மோசையினாலதான் ஆரோனுக்கு அழைப்பு, ஊழி அழைப்பு, மோசையினாலதான் அவனுக்கு மேன்மை, எல்லாமே மோசையினாலதான், ஆரோனால அல்ல. எல்லாம் மோசையின் மூலம் ஆரோனுக்கு, மோசையின் மூலம் ஆமே மிரியாமுக்கு. ஆனா இப்ப இவனுக்கு ஆசீர்வாதம் வந்த உடனே ஆமே சோதர கர்த்தருடைய சத்தத்தை ஆமே மோசை கேட்கும் போது இவனு கேட்டதுனால ஆமே உன் மூலம் தான் பேசுறாரா ஆண்டவர், என்கிட்டயும் பேசுறாரு, மிரியாமிட்டையும் பேசுறாருன்னு சொல்லி அடுத்த ஒரு பிரச்சனையை அங்க கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது ஆமே சோதர நீங்க நல்லா கவனிக்கணும். ஆமே
அந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசனையோ என்றார்கள். அது யார் கேட்டதா? அது யார் கேட்டதா? அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? எல்லாம் சொல்லுங்க, யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? ஆமே. நம்ம பேசுகிற பேச்சு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். நம்ம நடக்கிற நடக்க அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. உன் பிரச்சனையும் கேட்டுட்டு தான் இருக்காரு, உன் பாடும் கேட்டுட்டு தான் இருக்காரு, உன் கஷ்டத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காரு, உன் கவலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, உன் கண்ணீரையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஆமே சோதர. அதே சமயத்தில் நீ செய்கிற ஒவ்வொரு தவறையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, அவர் கேட்டுட்டு தான் இருக்காரு. நீ நடக்கிற நடைய, ஆமே, நீ பேசுகிற பேச்சை எல்லாமே ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்காரு. ஆமே. முதலாவது மோசேயுடைய மனைவி வச்சு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது உன்கிட்ட மட்டும் தான் பேசுறாரா, என்கிட்டயும் பேசுறாரு அப்படிங்கிற பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் இது எல்லாமே கேட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நன்மை செய்தாலும் அதையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு, கெட்டதை செய்தாலும் அதையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உன் பாடு பிரச்சனையா இருந்தாலும் அதையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அதையும் அற்புதம் செய்வாரு. அதே சமயத்தில் நீ செய்கிற ஒவ்வொரு, ஆமென், ஆண்டவர் குரதமாய் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு, அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஆமென் சோதர. அப்படி சொல்லிட்டு அங்க கேட்டுக்கிட்டு இருக்க சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த, அவர் பேச பொறுமையா கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? பேச என்ன சொன்னாரு? மோசை எப்படிப்பட்டவன்? பூமியில் உள்ள சகல ஜனங்கள் எப்படிப்பட்டவன்? சாந்தம் உள்ள. நம்ம எப்படிப்பட்ட ஆட்களா இருக்கணும்? நம்ம எப்படிப்பட்ட ஆட்களா இருக்கணும்? பிரச்சனை உண்டு பண்ணுற ஆட்களாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சாந்தம் உள்ளவளாக இருக்கணும். கரங்களை வைத்து பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சாந்தம் உள்ளவளாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமே. பிரச்சனை, ஆமே, ஆண்டவர் ஊழியக்காரர்ட்ட தான் பேசுறாரா, எங்கிட்ட பேச மாட்டாரா? அப்படி அல்ல. ஆமே, சாந்தம் உள்ளவர்கள். சாந்தம் உள்ளவர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாந்த குணம் உள்ளவளாக இருந்தான். ஆமே சோதர. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் மிரியாமை கூப்பிடுறாரு, மோசையை கூப்பிடுறாரு. ஆமே சோதர. ஆரோனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எப்பா ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து நிற்காங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நிற்கும் போது ஆண்டவர் மிரியாமையும் ஆரோனையும் பார்த்து சொல்றாரு, ஆமே, மிரியாமே, ஆரோனே, நான் பேசுவதை கேளுங்க. ஆமே, ஒரு தீர்க்கதரிசி இருப்பாரானால் அந்த தீர்க்கதரிசிக்கு நான் சொப்பனத்தினால என்ன வெளிப்படுத்துவேன். ஆமே சோதர. சொப்பனத்தினால வெளிப்படுத்துவேன். ஆனா மோசே தீர்க்கதரிசி கிடையாதப்பா, தீர்க்கதரிசிக்கு மேல. ஆமே, தீர்க்கதரிசி சொன்னா என் சொப்பனத்தினால வெளிப்படுத்துவேன், தீர்க்கதரிசி சொன்னா என் வார்த்தையினால வெளிப்படுத்துவேன். ஆனா மோசே தீர்க்கதரிசி கிடையாதப்பா, அவன் அதிலும் மேன்மை உள்ளவன். மோசைட்ட நான் சொப்பனத்தினால என்ன வெளிப்படுத்தல, நான் முகமுகமா அவன்கிட்ட பேசுறேன். கரங்களை வைத்து ஹல்லேலூயா. எப்படி பேசுறேன்? முகமுகமா அவன்கிட்ட பேசுறேன்பா, நான் முகமுகமா பேசுறேன். ஆமே சோதரன். அல்லேலூயா. முகமுகமா அவன்கிட்ட பேசுறேன். ஆமே, நேருக்கு நேர நின்று பேசுறேன். அப்படிப்பட்டவன் தான் ஆமே மோசே. ஓ சோதரன், நீங்க அல்லேலூயா 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது மோசையை குறித்து ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, என் தாசனாய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும், என் வீட்டில் எங்கும், என் வீட்டில் எங்கும் சாந்தம் உள்ளவன், உண்மை உள்ளவன். அவன்கிட்ட நான் முகமுகமா பேசுறேன். ஒருவேளை ஆரோனே, ஒருவேளை மிரியாமே, உங்ககிட்ட நான் பேசியிருக்கலாம், ஆனா சொப்பனத்தில் தான் பேசியிருக்கிறேன். ஆமே சோதரன். ஆமே, சொப்பனத்தில் தான் பேசியிருக்கிறேன். ஆனா மோசையிட்ட அப்படி அல்ல, நான் முகமுகமா பேசுறேன். அவன் சாந்தம் உள்ளவன், அவன் உண்மை உள்ளவன். ஆமே சோதரன். அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் 8ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் அவனோட மறைபொருளாக அல்ல, ஆமே, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு என்ன இல்லாமல் போயிட்டு? பயம் இல்லாமல் போயிட்டு. மோசே விரோதமா பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிட்டு, பயம் இல்லாமல் போயிட்டு. ஆமே சோதரன். பயம் இல்லாமல் போயிட்டு, பயம் இல்லாம பேசுனீங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. தேவன் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். நம்மளை விட்டு யார் பேரக்கூடாது? எல்லாம் சொல்லுங்க, நம்மளை விட்டு யார் போகக்கூடாது? கர்த்தர் பேரக்கூடாது, கர்த்தர் பேரக்கூடாது. சோதரன், ஆண்டவர் நம்மளை விட்டு பேரக்கூடாது. மிரியாமை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆரோனை விட்டு போயிட்டா, கர்த்தர் மிரியாமை விட்டு போயிட்டா. சோதரன், கர்த்தர் ஆரோனை விட்டு போயிட்டா, கர்த்தர் ஆமே மிரியாமை விட்டு போயிட்டா. ஆமே சோதரன். அல்லேலூயா. அவர் போய்விட்டா. அவர் கோபம் மூண்டு ஆண்டவர் நம்ம மேல கோபப்படக்கூடாது, நம்மளை விட்டு போய்விடக்கூடாது. ஆமே 10ஆம் வசனத்துல மேகம் கூடாரத்தை விட்டு, தேவனுடைய மகிமையும் போயிட்டு, மேகம் கூடாரத்தை நீங்க போயிட்டு, மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஸ்ரோகியானார்.
தேவ கோபம் வரும்போது, தேவன் நம்மளை விட்டு போகும்போது இப்படிப்பட்ட அனுபவங்கள், முதலாவது மகிமை போய்விடும், நம்ம மேல இருக்கிற தேவ பிரசனம் போய்விடும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் போய்விடும், தேவனுடைய வல்லமை போய்விடும், தேவனுடைய அபிஷேகம் போய்விடும். ஆமென் சோதரன் அல்லேலூயா. அதுக்கப்புறமாக என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கப்புறமா என்ன நடக்கும் தெரியுமா? ஆமென் சோதரன் அல்லேலூயா. அங்கே குஷ்டம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, குஷ்டம் மட்டுமல்ல, ஆமென் சோதரன், முகத்துல காரி துப்புற அளவுக்கு 7 நாள் எங்க இருக்கணும்? பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். சோதரன் அல்லேலூயா. பாளையத்துக்கு புறம்பு இருக்கணும், உள்ள இருக்க கூடாது. ஆசரிப்பு கூட பக்கமே பாளையத்துக்கு புறம்பு போன்னு சொல்றாரு. ஆமென் சோதரன். காரணம் என்ன? என கருமையான தேவ ஜனமே, ஓ சோதரன் அல்லேலூயா, இல்லாத ஒரு பிரச்சனை. ஆமே, மோசையோடு தான் பேசுவாரா? ஓ, மோசைக்கு பயப்படுற பயம் அவங்களுக்கு இல்லாமல் போன அந்த அனுபவத்தில் தான் இந்த நிலைமை. ஆமே, ஓ சோதரன் அவங்க மேல கோவப்பட்டாரு, அவளோட்டு போய்விட்டார். காரணம் என்ன? மோசையின் இடத்துல ஆமே பேசுவதற்கு பயமில்லாமல் போய்விட்டது. மோசையின் இடத்துல பேசுவதற்கு ஆரோனுக்கு பயமில்லாமல் போய்விட்டது. மோசையின் இடத்துல பேசுவதற்கு மிரியாமுக்கு பயமில்லாமல் போய்விட்டது. ஆமே, அந்த வேட ஆண்டவர் சொல்றாரு, ஓ சோதரன், ஆமே, மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன? பயமில்லாமல் போனதென்ன? இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் கோபப்பட்டாரு, அவங்களை விட்டு போனாரு. அடுத்த சம்பவமே தேவ மகிமை அவங்களை விட்டு போயிட்டு, ஆமே சோதர அவ குஷ்டரோகி ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் உபாகமத்தில் சொல்லும் போது, ஆமே சோதர மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமே, தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்கு பயந்து நடக்கணுமோ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கரங்களை வைத்தலில் சுமாலலோயா. ஆமே சோதரி, எவ்வளவுக்கு எவ்வளவு சாந்தமா இருக்க முடியுமோ நாம் சாந்தமா இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் உண்மையா இருக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்களும் நானும் உண்மையா இருந்து கர்த்தரை மகிமையாய் ஆராதித்து கர்த்தரை மேன்மைப்படுத்தணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஆமே, கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி ஆமே முடிக்க போகிற. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். உபாகமம், உன் தேவனாய் கர்த்தரை போதும். உன் தேவனாய் கர்த்தரை நினைச்சனும் நீ நினை. உன் தேவனாய் கர்த்தரை நினை. ஆமே சோதரன், உன் தேவனாய் கர்த்தரை நினை. வேற எதையும் நினைக்காத. அல்லேலூயா. வேற எதையும் மனசுல வைக்காத. உன் தேவனாய் கர்த்தரை நீ நினைத்துக்கொள். அவரையே நினைத்துக்கொள். ஆமே சோதரன், அவரையே நீ நினைத்துக்கொள். அந்த தேவனை நினைத்துக்கொள். ஆமே சோதரன், அதான் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவரை நினைத்துக்கொள். உன் வாழ்க்கையில ஆண்டவரை மறந்துடாத. ஆமே சோதரன், 19ஆம் வசனத்துல உன் தேவனை கர்த்தரை நீ மறந்து ஆமே வேற தேவர்களை பின்பற்றி பேராத, வேற இடத்துக்கு பேராத. ஆமே சோதரன், மந்திரவாதி தேடி பேராத, குருசுரப்பா தேடி பேராத, வேற எங்கேயும் தேடி பேராத. ஆமே சோதரன், வேற எங்கேயும் பேராத. கர்த்தரை மறந்துடாத. உன் கர்த்தரை நீ எப்போது நினைச்சுக்கிட்டு. அல்லேலூயா. எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் ஆமே சோதரன், வசனம் இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதில் விடத்தான் செய்யும். எவ்வளவோ பிரசங்கத்தை கேட்கத்தான் செய்யும். கர்த்தரை மறக்கக்கூடாது, சபையை மறக்கக்கூடாது. ஆனாலும் ஆமே சோதரன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சப்படுகிற அனுபவம் தான் இருக்குது. அதான் சொல்றேன்டா, இனி போக எத்தனை ஆத்மா சபையில் இருக்குன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இருப்பையில் ஊழியத்தை ஆண்டவர் ஸ்தாபித்திருக்கிறார். ஆமே, ஒரு குச்சி ஒன்று இருந்தாலும் ஒன்றுமே இல்லை, காற்று மழை இல்லாமல் ஆத்மாக்களே இல்லாமல் இருந்தாலும் அவர் பெருக செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமே சோதரன், அவர் பெருக செய்ய வல்லமை உள்ளவர். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமே சோதரன், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். என கருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணதான் செய்கிறேன். கர்த்தரை மறக்காதுன்னு பிரசங்கம் பண்றேன். ஆமே சோதரன், ஆனா ஒரு பிரச்சனை வந்துட்டுனா உடனே சோதரன் அல்லேலூயா. அதான் ஒரு நபர்கள் சொன்னாங்க, நாங்கள் கர்த்தரை மறக்கல, சபையைத்தான் மறந்துட்டு போறோம். அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? கர்த்தரை மறக்கல, சபையைத்தான் மறந்துட்டு போறோம். இந்த சபை இன்னொரு சபை. ஆமே சோதரன், அப்படி இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆமே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சோதரன். ஆமே, கர்த்தரை மறக்கல. நான் சொன்னேன் ஆமே, ஆண்டவரை மறந்துறாங்க. பாச நீங்க சொல்லு 100% உண்மை பாச. நாங்க ஆண்டவரை மறக்கல, நாங்க சபையை தான் மறந்துகிட்டு போறோம். இந்த சபையிலன்னா இன்னொரு சபை. இன்னைக்கு ஏகப்பட்ட சபைகள் இருக்குது. நீங்கள் பாருங்க, இந்த இடத்துல போன ஏகப்பட்ட சபை. ஆமே, செட்டிக்குளம் போதி போயிட்டுனா ஒரே இடத்துல 7 சபை நடக்கு, 7 சபை நடக்கு. எத்தனையோ சபைகள். ஆமே சோதரன் அல்லேலூயா. ஆமே, டிவினி பெஞ்சமின் இருக்கிறாரு. செட்டிக்குளத்தில் ஏகப்பட்ட 7 சபைகள் இருக்கிறது. ஜாய்சன் இருக்கிறாரு. ஆமே சோதரன் அல்லேலூயா. எத்தனையோ சபைகள் இருக்கிறது. திறந்த இங்க சபைக்கு போகும்போது உங்களை யாரும் வேண்டான்னு சொல்ல போறது கிடையாது. அவங்க நீ எந்த சபையில் வந்திருக்கிற, நீ அங்க போன்னு சொல்ல போறது கிடையாது. சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. ஆமே, நமக்கு ஒரு புதிய ஆத்மா வந்துட்டா. ஆமே, ஏதோ இந்துல ரட்சிக்கப்பட்டு வந்த மாதிரி புதிய ஆத்மாக்கள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. யாரு? ஆமே, எல்லாம் திறந்த வாசலா தான் இருக்கிறது. ஆமே சோதரன் அல்லேலூயா.
ஆனாலும் தேவ ஜனமே ஆமே சோதர கர்த்தர் வைத்திருக்கிற ஆத்துமா ஆமே சோதர கர்த்தருடைய சபையில் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒருவனை பிதா பிடுங்காவிட்டால் வேற என்ன செய்ய முடியாது? பிடுங்க முடியாது. அல்லேலூயா. ஆமே சோதரன். ஆமே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நன்றாக கவனித்துக்க வேண்டும். கர்த்தரும் வாழ்க்கையில நீ மறக்காது. எவ்வளவோ சொல்றேன், இனி எத்தனை பேர் மறக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமே சோதர. ஆனாலும் கர்த்தர் நல்லவர், அவர் சபையை கட்டி எழுப்புவார். கரங்களை வைத்து அல்லேலூயா. ஆமே சோதர. அவர் மகிமையான காரியத்தை அவர் செய்வாராக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 15ஆம் வசனத்துல, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? அந்த 8:15 உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாராம்? சிறுமப்படுத்துவாரா? ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார். அல்லேலூயா. உன்னை சிறுமப்படுத்தி உன்னை சோதிப்பாராம். நம்மளை சோதிப்பாராம். சோதர. அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர்கிட்ட அடிக்கடி அழுவேன், ஆண்டவரே இந்த ஊழியத்தை பொறுப்படுத்து இன்னைய வரைக்கும் எனக்கு என்னதான் இருக்கிறது? சுகாதாரம் தான் இருக்குது. ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவர், ஒரு பெருக்கம் இல்லை ஆண்டவர், சோதனை இன்னும் முடியல ஆண்டவர், இன்னும் முடியலை. இன்னைக்கும் சோதனை மத்தியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமே சோதர. உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் ஆமே கொள்ளிவாய் சர்ப்பம் பாம்புகளுக்கும் தேள்கள் ஆமே கொட்டுகிற தேள்கள் தண்ணீர்ல வறட்சி ஆமே பயங்கரமா பெரிய வனாந்திரம் ஆமே சோதர. அல்லேலூயா. இதன் வழியாத்தான் ஆண்டவர் நினைச்சாரா நடத்திட்டு வந்தார். இப்படித்தான் ஆண்டவர் நடத்துவார். நம்மளை சிறுமப்படுத்துவார். கொள்ளிவாய் சர்ப்பம் நம்மளை விழுக்கிற மனுஷர்கள் அதன் மத்தியில் வறட்சியான மத்தியில் கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன் சோதர. கண்மலை தண்ணீர் அந்தந்த சூழ்நிலையில வறட்சியான சூழ்நிலை நமக்கு அப்படி தேவையை சந்திக்கிறார், அற்புத அதிசயத்தை செய்கிறார். அது ஒரு பக்கம் நடக்கிறது. ஆமேன் சோதர. உன் பிதாக்களிட மன்னாவினால் ஆமேன் சோதர. அல்லோ இந்த சூழ்நிலும் நமக்கு கர்த்தர் மன்னாவை வைத்திருக்கிறார். அந்த மன்னாதான் என்னது? வேத வசனம். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை அதிகமாக வேத வசனத்தை வாசிக்கணும். வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில். வேத வசனம் இதான் மன்னா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சோதனை வந்தது. கொள்ளிவாய் சர்ப்பம், தேளு ஆமே சோதர, வனாந்திரம் அந்த அனுபவம் வந்தது. தண்ணீரை கொடுத்தா அதான் பரிசுத்த ஆவியான ஒரு பலன், பரிசுத்தாவின் பலன். ஆமே ஆண்டவரே இப்படி பலனை தாரும் கேட்கணும். அதே போல வசனம், இந்த வசனத்தை வாசிக்கணும். அப்படி வாழ்க்கை என்ன எது இருந்தாலும் வசனத்தை வாசிக்கணும். ஆமே இன்பமுத்து லே சேட்டை பண்ண மாட்டேன்னு சொன்னியா? அன்னைக்கு சேட்டை பண்ண உன்னை சோதித்து ஆமே சோதி நம்மளை நினைச்சு வரா, நம்மளை சோதித்து இந்த நிலைமையில நம்மளை கொண்டு வருவார். ஆனால் இப்படி இருக்கிற சூழல்ல பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரை கொடுத்தார். அவங்க சோதனை வந்துச்சு, அவங்க சிறுமைப்படுத்தினாரு. ஆமே சர்ப்பங்கள் இந்த நிலைமையில பரிசுத்த ஆவியானவர் தண்ணியை கொண்டு அவங்களை போஷித்தார். நமக்கு ஆண்டவர் தண்ணியை தந்து பரிசுத்தாவின் பலனை தந்து இந்த சூழ்நிலையில நம்ம நடத்துவார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னா கொடுத்தாரு, வசனத்தை கொடுத்தாரு. நமக்கு சோதனை வரும்போது, நமக்கு வறட்சி வரும்போது, நமக்கு கஷ்டம் வரும்போது, ஆமே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேளு நமக்கு வரும்போது ஆமே சோதரன் அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அற்புதமாய் ஆமே பரிசுத்த ஆவியினால பலப்படுத்துவார். அற்புதமா வசனத்தை கொண்டு தேற்றுவார், வசனத்தை கொண்டு நடத்துவார். வசனத்தை வாசிக்கணும், இதிலே படுத்துறணும், இதிலே நம்முடைய முகம் பதிஞ்சிடணும். இந்த மன்னா ஆமே சோதர அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் நடத்தினாரு. நம்மளையும் ஆண்டவர் பரிசுத்தாவினை தேற்றுவாரு, மன்னாவை தந்து நடத்துவாரு. ஆமே சோதர. அங்க சொல்றாரு, மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தமான உன் தேவனாய் கர்த்தரை மறந்துடாத. அல்லேலூயா. யாரை மறந்துடாத? ஆண்டவர் நினைச்சிடாத, மறந்துடாத. நீ மறந்துடாத, ஒரு நாளும் கர்த்தரை மறந்துடாத. கரங்களை வைத்து அல்லேலூயா. அவர் சரி நன்மையை மறந்துடாத. இதெல்லாம் ஆண்டவர் ஏன் நம்மளை இந்த பாதையில கொண்டு போறாருன்னா, அந்த 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பின்னாட்கள் உனக்கு என்ன செய்யும் பொருட்டு ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வா. பக்கத்தில் கை குறித்து சொல்லுங்க, உனக்கு நன்மை செய்வா, உனக்கு நன்மை செய்வா. உனக்கு அற்புதம் நடக்கும், உனக்கு அதிசயம் நடக்கும், உனக்கு விடுதலை உண்டாகும். ஆமாம், உனக்கு இந்த வார்த்தையில் கேட்குற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு அதிசயம் நடக்கும், உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமே, ஒருவேளை எனக்கு நன்மை இல்லையே நீ கலங்கி போகாத. ஆமே சோதர, எனக்கு ஒண்ணுமே இல்லையே நீ கலங்கி போகாத. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வா, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வா, கர்த்தர் உனக்கு அதிசயத்தை செய்வா, கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பா, கர்த்தர் உனக்கு மேன்மைப்படுத்துவா. இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆமே, என் வாழ்க்கையில சோதனைகள், என் வாழ்க்கையில போராட்டங்கள், என் வாழ்க்கையில கஷ்டங்கள் ஒருவேளை நீ அனுபவித்துக் கொண்டு வரலாம். இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், உன் வாழ்க்கையில
நன்மை செய்யத்தான், அல்லேலூயா, கர்த்தருடைய சபையில நன்மை செய்யத்தான், கர்த்தருடைய ஊழியத்தில் நன்மை செய்யத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட பாதைகளை உன்னை கொண்டு செல்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில நீ யாரை நினைக்கணும்? யாரை நினைக்கணும்? கர்த்தரே நினைக்கணும். கர்த்தரே, ஆண்டவரே நினைத்துக்கொள், ஆண்டவரே நினைத்துக்கொள், நீ மறந்து விடாதே. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதான் 18 வசனத்தில் உன் தேவனா கர்த்தர் நினைப்பாயாக, அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை நிச்சயவாரா உறுதிப்படுத்தும்படி, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் உறுதிப்படுத்தும்படி இந்நாள் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தின் சம்பாதித்துக்கிற பலன் உனக்கு என்ன செய்வாரா? அப்ப நமக்கு என்ன கொடுப்பாரு? ஐஸ்வரியத்தை கொடுப்பாரு, ஆத்துமாக்களை கொடுப்பாரு, அல்லேலூயா. ஆமே, வசதி வாய்ப்புகள் நினைச்சுவாரு கர்த்தர் நமக்கு தருவார், அல்லேலூயா. எல்லாமே நமக்கு தருவாரு. சொல்றாரு 19 வசனத்துல, உன் தேவனை கர்த்தர் நீ நினைச்சிடாத, நீ மறந்து வேற எங்கேயும் நீ போயிடாத. ஆமே, அந்நிய தேவல சேவித்து பேராத, அவர்களை பணிந்து கொள்ளாத. நிச்சயமாய் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா, கர்த்தரை மறந்தனா, ஆமே, அங்க சொல்ல நிச்சயமா நீ என்ன செய்வ? அழிந்து போவீர் என்று இன்று உங்களுக்கு சாட்சியா அறிவிக்கிறேன். உன் தேவன கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை போல நீங்கள் என்ன செய்வீங்க? அழிஞ்சு போய். கர்த்தர் ஒரு நாள் மறக்காதங்க. ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், 5வது வசனம் 6வது வசனம், 6வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் நீ அவரே நினைத்துக்கொள். ஆமே, உன் வழிகளெல்லாம் யாரை நினைக்கணுமா? யாரை நினைக்கணுமா? யாரை நினைக்கணுமா? கர்த்தர் நினைத்துக்கொள். உன் வழிகளெல்லாம் எல்லா சூழலும் நீ ஆண்டு நினைத்துக்கொள். அப்போ பாதைகள் செவைப்படும். ஆமே, தடைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும். கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம், எழுந்து ஜெபம் பண்ணுவோம். நீ போகிற பாதையெல்லாம் நினைத்துக்கொள். நீ பசு ஓட்டு போனாலும் அவர் நினைச்சிக்கோ, நீ நடந்து போனாலும் அவர் நினைச்சிக்கோ. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் நினைச்சுக்கோ. நீ கிச்சனில் வேலை செஞ்சாலும் கர்த்தர் நினைத்துக்கொள். நீ படித்து கொண்டிருந்தாலும் நீ கர்த்தரை நினைத்துக்கொள். உன் வழிகளெல்லாம் அவரை நினைச்சுக்கொள். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆமென், அல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆமென், அல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். பாதைகள் செவைப்படும், பாதைகள் செவைப்படும். அவரே நினைத்துக்கொள். கரங்களை உயர்த்த, ஆண்டவரே, உண்மையே நினைத்துக் கொள்வேன், ஆண்டவர், உண்மையே நினைத்துக் கொள்வேன் ஐயா. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வேலைகளிலும் உண்மையே நான் நினைத்துக் கொள்ளுவேன். உண்மையே நான் நினைத்துக் கொள்வேன் ஆண்டவரே. உண்மை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நீ எனக்கு ஒரு தாய் சபையை தந்திருக்கீங்க, ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ஆண்டவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் காண்பீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாம் நினைத்தீரையா, நன்றி சொல்வே. என்னை மறவாம் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை
நடத்தினீரே. இரவோ பகலோ என்னை நினைத்து இருவரை நடத்தினீரே. நன்றி ஐயா, சொல்லமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறக்காமல் நினைத்த தேவனே, நாங்கள் உங்களை மறக்காமல் இருக்க, நாங்கள் உங்களை மறக்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். இம்மட்டும் காத்து உமக்கு சோதரம். இனி எங்களை காத்துக்கொள்ளும், எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். நீரை பொருட்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் கிருபை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ராஜாவுக்கு தெரிஞ்ச அவங்க சொந்தக்காரங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கரங்களை உயர்த்தி அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். அன்றுவரே தனிமையான குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அன்றுவரே சோதரம் ஐயா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அன்றுவரே இந்த குடும்பத்துக்கு உண்டான எல்லா தேவையை சந்திக்கணும். அன்றுவரே சோதரம் ஐயா தேவ ஆசீர்வாதமும் தேவ அனுக்கிரமும் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மகிமையான காரியங்களை கிருபை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல உபகாரியம் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியின் சமாதானம் நம் அனைவரும் இயேசு இரண்டாம் வர்க்கம் மட்டும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவன் ஆசீர்வதிப்பாராக. மகிமையான காரியம் செய்யட்டும். ஆமென். ஒரு நிமிடம் இயேசுடைய அம்மாவுக்காக கரங்களை உயர்த்தி இல்லை பலவீனம் அந்த அம்மாவுக்கு நல்ல சோத்தை கொடுக்க முடியாங்க. சுபாஷுடைய அம்மா ஆண்டவரே கரங்களை